வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 கொடுக்கறதா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/6/2024 50-50. நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக வந்து நமக்கு சி போர்டு 4 நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம், 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். சி போர்டு தான் 4 நம்பர் வரும், நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப 4 நம்பர் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் சி போர்டு 4 நம்பர் திரும்ப நமக்கு ஆடியிருந்தாங்க. நம்ம அதைத்தான் இங்கேயும் சொன்னோம், 4 நம்பர் ஆட்டம் கண்டிப்பாக உண்டு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் 2ஆக இருக்கணும் அல்லது 7ஆக இருக்கணும், இதுதான் என்னோடய கணக்கில் இருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டு மாற்றி கொடுத்தோமா, இல்லை, ஏ போர்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இங்கே கொஞ்சம் 8-3 அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் ஏ போர்டு 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பி போர்டில் சி போர்டில் 4 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி தான் நமக்கு 5-4 சரிங்களா, 4 நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அதை தான் நம்ம சொல்லலாம், 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். சரி, 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, இந்த 7க்கு 8 வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம 84ன்னு எதிர்பார்த்தோம், அடித்த நம்பர் நமக்கு 74ன்னு அடித்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளும் ரொம்ப பக்கமாக தான் எடுத்தோம். அது சி போர்டு குறிப்பாக 4 நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு கொடுத்தோம். 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது, நல்ல வின்னிங் தான். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் வாய்ப்புகள் இருந்துச்சுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். அதனால தான் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு 4 நம்பர் கிடச்சிது. பட் பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் கிடச்சிருக்கு. அது என்ன மாதிரி திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் மாதிரியே கிடைக்குது, பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 274 574 என்ன ஒரு சம்மந்தமே, நமக்கு 4ஆம் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டோம் அழகாக. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இந்த இடத்துல நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்துட்டோம், கொஞ்சம் மாறி போயிடுச்சு. ஆனால் 5ஆம் நம்பர் நேற்று ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தா அது மாதிரி வந்துருந்துச்சு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 575 79, இந்த 579 ஏன்னா ஏற்கனவே 578ன்னு வந்துச்சு. அந்த 578 கணக்கு பண்ணி 579 அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு 500. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது. பார்க்கலாம், இது 3 நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம 4ஆம் நம்பர் அழகாக கணிச்சிருந்தோம், 5ஆம் நம்பர் அழகாக கணிச்சிருந்தோம். இந்த 2 நம்பருமே 45 54ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு அருமையான மெத்தடில் தான் கணிச்சோம் சரிங்களா. அது எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன், அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுலேயும் குறிப்பாக சி போர்டு 4ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். அது நேற்று கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 4 நம்பர் கிடச்சிது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் கிடச்சிது. அது ரெண்டும் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன ஆடுறாங்க, நாளைக்கு வந்து 13/6/2024 காரோனியா ப்ளஸ்னுடைய 526வது குழுக்கள். 526வது குழுக்களில் நாளைக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். காரோனியா ப்ளஸ்ஸு போன வாரம் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னா 578 சரிங்களா, 578 5 7 8 சரிங்களா, 578 ஆனாங்க. இங்கே பாருங்கள் 574 என்னங்க சம்மந்தம் நம்பரு. ஓகே பார்ப்போம், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்பர் அடிச்சிருந்தாங்க. 300ன்னு அடிச்சிருந்தாங்க, 330ன்னு அடிச்சிருந்தாங்க, 330 330 அப்படி நம்பர் அடிச்சிருந்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து 574, அது போக ட்ரா நம்பர் நமக்கு என்ன இன்றைக்கி இருக்குது 526 உடஞ்சது போங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் இன்றைக்கி சரிங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 578 330, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 574 526 இதுதான் உனக்கு கிடைக்கிது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7. எதனால் 7 நம்பர் வருது, 774ன்னு வரணும். இங்கே ஒரு 7 நம்பர் வைக்கிறாங்கன்னா 774 அப்படிங்கிற அந்த மெத்தேடு வரணும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதே நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 774 அப்படிங்கிற நம்பர் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சாங்க அப்படின்னா 774 அப்படின்னு நம்பர் வரணும். ஏன்னா ஏற்கனவே 833 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நம்பரை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது, இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5-5ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5-5ன்னு கொடுத்து அடிச்சிருக்காங்க பாருங்கள். 558, அதே மாதிரி 885, அதே மாதிரி 944, இப்போ 787. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு அதே கணக்கில் 227 இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங். அதாவது 886 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக
7ஆம் நம்பர், அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் வருது? 5க்கு 3ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெத்தேடில் கொடுக்குறேன்னு நான், ஏன்னா இங்கே அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி, அதாவது 2 3 5 அதே மாதிரி 2 5 3 அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு என்ன வரணும், 3 நம்பரு அங்கே வந்து உட்காந்துரும். அதனால தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதாவது 7 3ங்கிற நம்பர் 2 நம்பருமே ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. எதனால் 1ஆம் நம்பர்னால் 7 7 1ன்னு ஆடலாம். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த கணக்கு தான் எனக்கு 7க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 7 7 1 அதாவது 8 8 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து 0 1 3 8ன்னு அடிக்காங்க. அதே மாதிரி 8 7 7 அதே மாதிரி திரும்ப ஒரு 1ஆம் நம்பர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பர் அடிச்சுட்டு திடீர்னு ஒரு 1ஆம் நம்பர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் அதே இடத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்க, 7ஆம் நம்பரே கொடுக்குறதுக்கும் 5ஆம் நம்பரே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, 775. அதான் 774 ஆடிட்டாங்கல்ல, அப்போ 775 ஆடுவாங்க. 774 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை ஆடிட்டாங்க அப்படின்னா எடுத்து 775 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்கும். அதை இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் முதல் ப்ரையாரிட்டி 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 2 4 அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்களாக அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 2 4 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது 2 2 4 கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. இந்த கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து கணக்கில் வராத நம்பர் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக வராது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, ஆனால் இப்போ கணக்கில் வராதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆடுறாங்க. அப்போ நம்ம அதே மாதிரி தான் இன்றைக்கி 6 மணிக்கு இந்த ரிசல்ட்டு நம்ம தான் சொன்னோம். என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக சி போர்டில் 9க்கு 4 4 நம்பர் தான் வரணும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அப்படின்னாங்க. அதே மாதிரி 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 524ன்னு எதிர்பார்த்தோம். 527 574ன்னு ஆடிட்டாங்க. அவ்வளோதான். 524 நம்ம கொடுத்தோம், 574ன்னு ஆடிட்டாங்க. அவ்வளோதான். சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட். 2ஆ 7ஆ அந்த மெத்தட்லேயே தான் நம்ம எப்படி ஈக்குவலாக போயிட்டுருப்போம். நம்மளும் இவங்களுடைய பட்ஜெட்டு 2 ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் கொடுத்துருன்னா அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, சி போர்டில் பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வராமல் போகவே போகாது 5ஆம் நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பருமே பி போர்டில் எவர்கிரீனாக வரணும். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு 7 அல்லது 3 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி 4ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 4 நம்பர் சி போர்டிலே கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்பவும் சி போர்டுலேயே 4 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா ஒரு டைம் வச்சா 3 டைம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் இருக்குன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து மறுபடியும் சி போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும்னு காமிக்குது. அப்படி எதுவும் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட 4 நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளையோட வச்சாங்கன்னா நம்ம 3 4 444 அப்படி வந்துடும். 444 அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். நாளைக்கு திரும்பவும் 4 நம்பரு அதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அதே மாதிரி 4. சரிங்களா, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 4 2 2 4 இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 நம்பருக்கு 4 நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 274 274 அப்படி வந்துடும். புரியுதுங்களா, இங்கே 274 இங்கே வந்து 4 நம்பர் இங்கே வச்சாங்க. நம்ம அப்படி 274 274 அப்படி வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4 நம்பர் வைக்கிறேன் 774 774 அப்படிங்கிற அந்த மெத்தட் வரலாம். சரிங்களா, ஏதோ ஒரு மெத்தடில் நமக்கு நாளைக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது, அதனால தான் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ளஸ் ஒரு 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் கொடுக்குறேன்னா, 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. அந்த 3ஆம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் 2 நம்பர் சேர்த்து ஏதாவது உங்கள் போகிறதா இருந்தால் 2 நம்பரையும் சேர்த்து போட மாதிரி இருந்தால் கூட போட்டு பாருங்கள். அதாவது 8 7 8 3 8 அப்படிங்கிற நம்பர் கூட கொஞ்சம் சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட ஏசிபிசி இல்லைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஏபிலையும் இல்லை ஏசிலையும் பிசிலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு
83 38 இந்த மாதிரி நம்பர்லாம் வருதுங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து போடுங்க. அதை பேஸாகவும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்கு. சி போர்டு சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக 4 நம்பர் வராமல் போகாதுன்னு வந்துருச்சு. அதே மாதிரி தான் 5ஆம் நம்பர் ஏ போர்டு சொல்லி கொடுத்தோம், அதுவும் நமக்கு அருமையான வின்னிங். இடையில வந்து 3ஆம் நம்பர் தான் சொதப்பிருச்சு. இடையில வந்து 7ஆம் நம்பர் தான் நமக்கு சொதப்பிருச்சு. பார்க்கலாம், 3ஆம் நம்பர் வந்து 7ஆம் நம்பரை சொதப்பிருச்சு. இதெல்லாம் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். நல்ல வின்னிங் அந்த ட்ராவலில் கண்டிப்பாக அடுத்த ட்ராவலில் ஒரு நல்ல வின்னிங் இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.